சுங்க தீர்ப்பாய அதிகாரி ஒருவர் நேற்று காலை இறந்து கிடந்ததற்கு தசைநார் கழுத்தை நெரித்ததால் ஏற்பட்ட அழுத்தமே அவரது மரணத்திற்கு காரணம் என சவப்பரிசோதனையின் மூலம் தெரிய வந்துள்ளது. புத்ராஜயா மருத்துவமனையின் தடயவியல் மற்றும் உடற்கூறு துறையின் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் இது திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி இசா தெரிவித்தார். சர்டாங்கில் உள்ள சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனையின் தடயவியல் மற்றும் உடற்கூறு நிபுணர் பிரேத பரிசோதனை நடத்தினார். தசைநார் முறிவுதான் மரணத்திற்கான காரணம் என்று கண்டறியப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி விசாரணை திடீர் மரணம் என்ற பிரிவில் உள்ளது என்று உடற்கூறு நிபுணர் கூறியதாக பர்னாமா மேற்கோள் காட்டியது. பாதிக்கப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்கள் உடலை கோருவதற்காக அங்கு இருந்தனர். இருப்பினும் அவர்கள் ஊடகவியலாளர்களை தவிர்த்துவிட்டு நேர்காணல் செய்ய மறுத்துவிட்டனர். நிதி அமைச்சின் அலுவலகத்தின் தரையில் கழுத்து மற்றும் கால் கேபிளில் கட்டப்பட்ட நிலையில் அந்த நபர் இறந்து கிடந்ததை போலீசார் கண்டுபிடித்ததாக ருஸ்டி கூறினார். சம்பவ இடத்தில் எந்த குற்றவியல் அம்சமும் காணப்படாததால் அவர் திடீர் மரணம் அடைந்தார் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது.